ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் கரிசலாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு தொகையல் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பிடிச்ச பொடி கரிசலாங்கண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன கரிசலாங்கண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை கரிசலாங்கண்ணி. பார்த்திங்கன்னா அந்த பூ இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை கலரில் பூ இருக்குது. இதில் மஞ்சளும் இருக்குது. இது வந்து வெள்ளை கலர். இது வந்து நான் கீரை ரெகுலராக வாங்குகிற ஆயா வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் எண்ணெய்க்கு தான் கேட்டேன். அவங்க வந்து இதில் சட்னி அரைக்கலான்னு சொன்னாங்க. அதனால் நான் இன்றைக்கி இதில் சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பிடிச்ச பொடி அந்த கரிசலாங்கண்ணி கீரை, ஒரு 4 வரமிளகா, 4 பல் பூண்டு வச்சுருக்கேன், புளி கொஞ்சோண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பைண்டிங்க்காக இது வந்து கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு கொஞ்சோண்டு சீரகமும் வாசனைக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். இப்போ அது நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா கீரையும் நம்ம வதக்கணும். அதனால் இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இந்த ஒரு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துருக்கேன். 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு பார்க்கலாம். நான் வெங்காயம், பூண்டு, வரமிளகாவை சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கினோடனே நம்ம கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் கீரையும் சேர்த்துட்டேன். கீரையும் சேர்த்து வதக்கிறேன். இதனுடைய ஒரு மாதிரி பச்சை வாசனை இருக்குது. அது நல்லா வதங்கினோடனே நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்கலாம். ஆற வச்சுட்டு அரைக்கலாம். நான் இன்னும் புளியும் சேர்க்கல. கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மேலே புளியையும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கலாம். இங்கே நான் தேங்காய் புளியெல்லாம் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம சட்னியாக அரைச்சிடலாம். கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் வதக்கினதை அரைச்சிட்டேன் பாருங்கள். அதில் மேலே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டேன். நம்மளோட கரிசலாங்கண்ணி கீரை தொகையல் சட்னி என்னென்னா சொல்லலாம் தயாராகிடுச்சு. கீரையை வதக்கும் போது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கீரையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.